கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு ஒரு சுருக்கமான செய்தி பேச போறேன். நான் சுருக்கமான செய்தி பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா எனக்கு நீளமாக பேச தெரியாது, அதான் உண்மை. நிறைய பேர் என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக நல்லா பேசுகிறீங்கன்னு. உண்மை என்ன, பெருசாக பேச தெரியாது. ஆகவே நீ ஷார்ட்டாக பேச போகிறேன். அதுக்கு முன்பதாக சகோதரர் தேவசாகாயம் ஐயா அவர்களுக்காகவும் அம்மாக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் வேலை செய்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் உண்மையும் உத்தமமாய் அவர்கள் செய்து அநேகருக்கு அவர்கள் பிரயோஜனமாய் இருந்ததை நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் அவர்களுக்கு வேலையிலிருந்து ஒரு விடுவிப்போல் கிடைத்தாலும் அவர் ஊழியத்தை இன்னும் அதிகமாய் செய்ய கர்த்தர் வாசல்களை திறந்து இன்னும் அதிகமாய் பயன்படுத்த கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் பேசுகிறது இதான் முதல் முறை. எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன். பொதுவாக இதெல்லாம் அண்ணன் பார்த்துப்பாரு, ஆனால் எங்கள் அண்ணன் இல்லை ஊரில், அதனால் சீட்டு என் மேலே விழுந்துருக்கு. ஸோ ஆனால் இன்னைக்கு சற்று வித்தியாசமான ஒரு கோணத்திலே நான் உங்களோடு பேசும்படியாய் நான் விரும்புகிறேன். ரொம்ப தெரிஞ்ச பகுதி, ஆனால் இந்த பகுதியை பொதுவாக ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் பேசுவாங்களான்னு தெரில. ஆனால் இது எனக்கு ரொம்ப மனதிற்கு ரொம்ப ஆசீர்வாதமாயும் இன்றைக்கு நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு பெரிய பகுதி, நான் அந்த பகுதியை வாசிப்பதற்கு பதிலாக அதில் உள்ள சில வசனங்களை மாத்திரம் நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச சம்பவம், தாளந்துகளை குறித்ததான ஒரு சம்பவம். வேதத்தில் ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார். 5 தாளந்துகளை ஒருவனுக்கு, இன்னொருவனுக்கு 2 தாளந்து, இன்னொருவனுக்கு 1 தாளந்தை ஆண்டவர். 5 தாளந்தை வாங்கினவன் 5ஐ 10ஆய் மாற்றுகிறான். 2 தாளந்தை வாங்கினவன் 2ஐ 4 தாளந்தாய் மாற்றுகிறான். 1 தாளந்தை வாங்கினவன் அதை அவன் புதைத்து வைத்து, நிலத்திலே புதைத்து வைத்து, அந்த ஆண்டவன் திரும்பி வந்த பிறகு அவர்கிட்டயே போய் கொடுக்குறான். 1 தாளந்தை நீங்களே வச்சுக்கோங்க. அவன் அப்படியே போய் கொடுத்தா அவன் அப்படியே போயிட்டார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இன்றைக்கு நான் விசேஷமாக இந்த 5 தாளந்தை வாங்கினவனிடத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு அழகான ஒரு வசனத்தை நான் இன்றைக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். இந்த 5 தாளந்தை 10 தாளந்தாய் மாற்றின அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று. இந்த வசனத்துல 2 பகுதிகள் இருக்கு. முதலாவது, நல்லது உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே. நம்ம அருமையான சகோதரர் அவர்கள் ஒரு அழகான ஒரு வேலையை அவர்கள் கர்த்தருடைய கிருபையாலே இத்தனை ஆண்டுகள் அவர்கள் முடித்து அவர்கள் வெளியே வரும்பொழுது ஒரு சாட்சியோடு அவர்கள் வந்திருக்கிறார்கள். மனிதர்களிடத்தில் மாத்திரமல்ல, நிச்சயமாக எனக்கு தெரியும், ஆண்டவரும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே என்று நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுடைய வேலை குறித்தும் உங்களுடைய பாதைகளை குறித்தும் நிச்சயமாய் சாட்சி சொல்லுவார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இதில் அடுத்த பகுதி ஒன்று இருக்கு. என்னன்னா, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. இது பொதுவாக நம்ம எப்படி இதை அணுகிறோம் அப்படின்னு சொன்னா, நான் 5 தாளந்துகளை ஆண்டவரிடத்தில் பெற்றேன், அல்லது இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் நான் நல்லா ஓடினேன், எனக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா வேலைகளையும் நல்லா செஞ்சேன், இப்போ ஆண்டவர் எனக்கு பலனை கொடுத்து, நீ நல்லா செஞ்சிருக்கிறப்பா, அதனால நீ என்ன பண்ணுனா இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, சந்தோஷத்திற்குள் பிரவேசம். இவ்வளவு நாள் நீ ரொம்ப கஷ்டப்பட்டப்பா, இப்போ நீ கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உழைச்சாச்சு, இப்போ போய் அமைதியா கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம், அமைதியா எதுவும் பெரிய வேலைகள் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த 5 தாளந்து வாங்கினவனுடைய சம்பவம் அல்லது இந்த 5 தாளந்து வாங்கினவனுடைய கதை இதோடு நிற்கவில்லை. நம்ம நிறைய வாட்டி நினைக்கிறோம் 5 தாளந்தை கொடுத்தார் ஆண்டவர், அதை 10ஆ மாத்திட்டோம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நம்ம வேலை நினைக்கிறோம். ஆனா இந்த சம்பவத்திலே
இந்த 5 தாளந்தை வாங்கினவன் 10 தாளந்தாய் மாற்றி அவன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்கிறதுனா அவன் ரிலாக்ஸ் பண்றதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் அப்படியே அவர் போயிட்டாரு அப்படின்னு இல்லை. அந்த சம்பவம் முடியும் பொழுது நீங்க பாருங்க, அதே அதிகாரத்திலே 28ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த ஒரு தாளந்து வாங்கினான் பாத்தீங்களா, இந்த ஒரு தாளந்து வாங்கினவன் அதை சரியாக பயன்படுத்தாதபடினால் ஆண்டவர் சொல்றாரு, அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து இப்ப யார்கிட்ட கொடுக்கணும், 10 தாளந்து உள்ளவன்ட்ட கொடுக்கணும். இந்த சம்பவம் அங்கதான், அந்த 5 தாளந்துடைய சம்பவம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்றது 5 தாளந்து, ஒரு 58 வயசு 60 வயசு வேலை செஞ்சாங்க, இப்போ ரெஸ்ட் எடுக்கிறேன்னா ஆண்டு விட மாட்டாரு இந்த ரெஸ்ட்டுக்கெல்லாம். ஆண்டவர் சொல்லுவாரு, ரெஸ்ட் எல்லாம் ஓகே தான், இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தரேன். இந்த ஒரு தாளந்து வந்து ரொம்ப ரொம்ப அழகு. எனக்கு என்னை அதிகமாய் பாதித்தது என்னுடைய ஜெப குறிப்புகளிலே ஒன்று இது. நான் இன்னைக்கு அதை தான் பேச போறேன். நம்ம எல்லாருக்குமே இன்றைக்குள்ள செய்தி தான் நினைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வரைக்கும் நம்ம வந்து உழைச்சிட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவ்வளவுதாங்க ரிட்டையர்மெண்ட், இதுக்கப்புறம் நான் எதுவும் செய்ய மாட்டேன், அமைதியா வீட்டுல ரிலாக்ஸ் பண்ணணும் இல்லை. இந்த மனுஷன் இந்த சம்பவத்தை பாருங்க, இந்த 10 தாளந்து உள்ளவனுக்கிட்ட ஒரு தாளந்து கொடுங்கன்னா என்னன்னா, திரும்ப இவர் ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த ஒரு தாளந்து வேலை செய்யணும். இப்போ இவர் அந்த ஒரு தாளந்து எடுத்து போய் பூமியில புதைக்க முடியாது. இப்போ மீண்டும் எப்படி இந்த 5 தாளந்துக்கு உழைச்சாரோ இதே போல மீண்டும் கிடைச்சது ஒரு தாளந்து. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ரிட்டையர்மெண்ட்ன்றதே கிடையாது. இட் கண்டினியூஸ் டு கோ ஆன். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலகம் தான் நமக்கு ஒரு வயதை குறிக்கிறது. 58 வயதுக்கு மேல நீங்க வந்து இந்த உலகத்துல வந்து நீங்க உழைப்பதற்கு உங்களுக்கு அதாவது உங்களுக்கு சுருக்கமா சொன்னா உங்களுக்கு தகுதி இல்லை, இல்ல ஒரு 60 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு தகுதி இல்லை. ஒரு வேலைக்கு ஒரு ஏஜ் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு மேல உலகம் சொல்லும் எங்களுக்கு நீங்க தேவையில்லை, இதுக்கு மேல நாங்க இன்னும் இளமையான ஆட்களை தான் நாங்க தேர்ந்தெடுப்போம். சோ உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவை குறிக்கிறார்கள், இந்த ஏஜுக்கு மேல எங்களுக்கு வேண்டாம். ஆனா தேவனுடைய திட்டம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரைக்கும் தேவன் நமக்கு உழைப்பதற்கான பலத்தை தருகிறார். அதற்கான காரணத்தை வச்சு சும்மா ஆண்டவர் வந்து நம்மளை நடத்தல. நீங்க நினைக்கக்கூடாது ஏதோ 58 வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் சும்மா அப்படி இல்லை. நம்முடைய கண்களை மூடுகிற வரைக்கும் ஆண்டவர் நம்ம மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். என்னுடைய அப்பாவை குறித்து நான் யோசிக்கும் பொழுது, அவங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெஸ்ட் இயர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சிறந்த ஆண்டுகள், அதாவது தேவன் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்திய ஆண்டுகள் பாத்தீங்கன்னா இந்த 60 வயசுக்கு மேல அந்த கடைசி 15-18 ஆண்டுகள் அவர்களுடைய ஊழியத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஆண்டவர் கட்டளையிட்டார். என்னோட அப்பாவுடைய ஆசை வந்து கடைசி வரைக்கும், அவருக்கு வந்து எங்களுக்கு நல்லா தெரியும் அவர்கள் பயங்கரமான பலவீனத்தின் வழியாக அவர்கள் கடந்து சென்றார்கள் 2020. ஆனா அந்த 2020 இருந்து அவர்கள் மறிக்கிற வரைக்கும் எத்தனையோ பலவீனங்கள் வந்தாலும் அந்த பலவீனத்தின் மத்தியில் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களால பேசவே முடியாது. அவங்க தொண்டையில எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெக்கியாஸ்டமி போட்டுருந்தாங்க, அதெல்லாம் போட்டுட்டு பேசவே முடியாது. ஆனா அதை வைத்து கொண்டு கிட்டத்தட்ட 28 பிரசங்கங்கள் அவங்க வந்து செஞ்சாங்க பலவீனத்தின் மத்தியில். ஏன்னா அவர்களுக்கு தெரியும் என்னுடைய மரணம் வரைக்கும் ஆண்டவர் என் மேல ஒரு உத்தரவாதத்தை வைத்திருக்கிறார், ஏதோ ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார். சோ இந்த ஒரு தாளந்து, அதாவது இன்றைக்கு நான் பேச போகிறது என்னது நான் பேச போறேன்னா, இந்த 6வது தாளந்து அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த சம்பவம் வந்து 5 தாளந்து சம்பவம் கிடையாது. கரெக்டான வார்த்தை என்னன்னா 6வது தாளந்து. இந்த 5 தாளந்துகளை பயன்படுத்திய ஒருவனுக்கு, இந்த 5 தாளந்துகளை சரியாக உபயோகித்த ஒருவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற இன்னொரு தாளந்து. இந்த இன்னொரு தாளந்து வந்து அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான தாளந்து. இன்னைக்கு நான் இதை குறித்து தான் நான் பேச போறேன். 28ஆம் வசனத்துல, அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். நான் சொல்லுவேன், ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் 5 தாளந்துகளை ஆண்டு உங்களுக்கு கொடுத்து இத்தனை ஆண்டுகள் இந்த 5-10 மாத்துறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா இப்பொழுது ஒரு புதிய பரிமாணத்திற்குள் ஆண்டவர் கொண்டு போறார். நீங்க நினைக்கிறீங்க 5 தாளந்தை முடிச்சு இந்த 5-10 மாத்திட்டேன், நான் வந்து இனிமேல் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் இந்த ஒரு தாளந்தை கொடுக்குறாரு. இந்த ஒரு தாளந்தை பற்றி நான் பேசுறேன். இது இட்ஸ் a very crucial talent. இந்த தாளந்தை குறித்து 5 குணாதிசயங்களை மாத்திரம் பேசுறேன். நிச்சயமா இது உங்களோடு ஆண்டவர் இடைப்படுவார் என்று நான் விரும்புகிறேன். இந்த 6வது தாளந்து, அதாவது அந்த 5 தாளந்து வாங்கினவன் 10 மாற்றின பிறகு ஆண்டு இன்னொரு தாளந்து கொடுக்க, அந்த தாளந்துடைய குணாதிசயங்கள் 5 குணாதிசயங்கள். முதலாவது குணாதிசயம், it is something that came to you because of someone else's negligence. யாரோ ஒருவர் சரியாக பயன்படுத்தாததினால் உங்களுக்கு கிடைத்த தாளந்து. இந்த தாளந்துடைய சம்பவத்தை பாருங்க, ஆண்டவர் கரெக்டா கொடுத்தாரு. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஆண்டவர் கொடுத்தார். 5 தாளந்து வாங்கினவனுக்கு 5 தாளந்து பயன்படுத்த திறமை இருந்துச்சு.
2 தாலந்து வாங்கினவனுக்கு 2 தாலந்தை பயன்படுத்துற திறமை இருந்துச்சு. 1 தாலந்து வாங்கினவனுக்கும் அந்த 1 தாலந்தை பயன்படுத்தக்கூடிய திறமை இருந்தது. ஆனா அந்த திறமைக்கு தக்கதாக பெறப்பட்ட அந்த தாளந்தை அவன் திறம்பட செய்யாததினால் ஆண்டு என்ன பண்ண, அந்த 1 தாளந்தை புடுங்கி 5 தாளந்துகள் கொடுக்குற. அப்ப நல்லா கவனிங்க, நான் அடிக்கடி ஜெபம் பண்ற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, ஆண்டவரே யாராச்சும் அவங்க திறமைக்கு தக்கதாக அவங்களுக்கு கொடுத்த தாளந்தை சரியா பயன்படுத்த அதை புடுங்கி ஏன்ட்ட கொடுத்துருங்க ஆண்டவரே. அவன்கிட்ட வேஸ்டா கிடக்கு, அதை புடுங்கி ஏன்ட்ட. நான் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கை நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு பெரிய பெருமைக்காக சொல்ல, நான் ரொம்ப கம்மியான தாளந்துகள் உள்ளவன் தான். எனக்கு பாட்டு கூட பெருசா வராது. எங்க வீட்டுல வந்து என்ன பாடவே விட மாட்டாங்க. எங்க சர்ச்சில் எத்தனையோ ஆல்பம் போட்டிருக்காங்க, யாரையோ பாடுவாங்க. ஒரு வாட்டி கூட என்ன பாட விட்டதே கிடையாது எங்க சர்ச்சில். என்னுடைய ஆல்பம், சர்ச் ஆல்பம்ல பாத்தீங்கன்னா ஒன்னுல கூட. அது மாத்திரம் இல்ல, நானே ஒரு 3 ஆல்பம் ஃபர்ஸ்ட் போட்டேன். அந்த 3 ஆல்பம்ல மற்ற எல்லாரையும் தான் பாட வச்சனே தவிர நான் பாடல. எனக்கு அந்த தாளந்தே இல்லைன்னு நினைச்சிட்டு. ஆனா நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே எனக்கு இன்னும் தாளந்து வேணும் ஆண்டவரே, மியூசிக் தாளந்த கொடுங்க, எனக்கு பாடுற தாளந்த கொடுங்க, எனக்கு வந்து கிறிஸ்தவ நாடகங்கள் எழுதுற, இது மாதிரி ஒன்னொன்னா கேட்டு கேட்டு, ஆண்டவரே யாராச்சும் சும்மா வச்சிருப்பான், நீங்க கொடுத்துருப்பீங்க பயன்படாம இருக்கும், அதை வாங்கி கொடுங்க ஆண்டவரே, என்கிட்ட கொடுங்க, என் நம்பி கொடுங்க. நான் நினைக்கிறேன் இப்படிதான் நம்ம தாளந்துகளை நம்ம வளர்க்குறோம். நம்ம வந்து ஆண்டவரே எனக்கு 5 கொடுத்தீங்க 10 ஆக்கிட்டேன் இல்ல. நான் சொல்லுவேன், இந்த 6வது தாளந்து என்பது எப்படி வருகிறது என்றால், யாரோ ஒருவருடைய நெக்லிஜென்ஸ் சரியாய் பயன்படுத்தாதனால் வருது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் பல உதாரணங்கள் நான் பேச விரும்பல. ஒரே ஒரு உதாரணம், சவுல் தாவீது எடுத்து பாத்தீங்கன்னா, தாவீது ஏன் ராஜாவா மாறினார்னா ஒரே ஒரு ரீசன் தான், ஆண்டவர் சவுல தான் ராஜாவா. அவன் சரியா வேலை செய்யல, அவன் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியில, ஆண்டவருக்கு பிரியமா நடக்கல. உடனே ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த தாளந்தை எடுத்து சம்பந்தமே இல்லாத தாவீதுங்கள், நீங்க அதை கேளுங்க, ஆண்டவரே இவ்வளவு நாள் 5 10 மாத்திட்டேன், ஆனா 10ஓட இல்லை, எனக்கு ஒரு 11வது ஒரு தாளந்து வேணும். அது எங்க இருந்து வரும்னா, யாராவது ஒருத்தர் பயன்படுத்தாம வச்சிருப்பான் பாருங்களேன், அதை ஆண்டவர் எடுத்து விடும். First it comes to you because of someone else's negligence. ரெண்டாவது, it is something that you've not been born with. நீங்க பிறக்கும் பொழுது இந்த தாளந்து உங்ககிட்ட இருந்திருக்காது. இந்த சம்பவத்தோட ஆரம்பத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா, ஆரம்பிக்கும் போதே எப்படி இருக்குன்னா, 5 தாளந்த ஆண்டவர் வந்து ஒருத்தர் கொடுக்குறாரு, அவனுடைய திறமைக்கு தக்கதா கொடுக்குறாரு. அப்படின்னா ஆரம்பிக்கும் போது அவன்கிட்ட அந்த 6வது தாளந்து கிடையாது, எக்ஸ்ட்ரா டேலண்ட் கிடையாது. ஆனால் நடு வழியில ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த 1 தாளந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு. It is something that you will not be born with. அதாவது நம்ம பிறக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் சில திறமைகள் இருக்கும். ஆனா இந்த திறமையே இல்லாத, அல்லாவது எனக்கு பழக்கம் இல்லாத ஒரு தாளந்தை வந்து ஆண்டவர் நம்மள்ட்ட கொடுப்பாரு. நீங்க இதே தான் தாவீதுடைய சம்பவத்தில் நீங்க பார்க்க. தாவீது வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் பொழுது அவன் ராஜவம்சத்துல பிறந்தவனே கிடையாது. is never born in the line of kings. அவனுக்கு சவுலை போல உயரம் கிடையாது, சவுலை போல ஒரு பெரிய பர்சனாலிட்டி கிடையாது. அவன் யாருன்னா சாதாரண ஆடு மேய்க்கிற சிறுவன். ஆனா அந்த ஆடு மேய்க்கிற சிறுவன் ராஜாவுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அதாவது அவனை வந்து அவங்க வீட்டுல கூட பெருசா மதிக்கல. சாமுவேல் வீட்டுக்கு வந்த பொழுது, உன் பிள்ளைகள்லாம் கூட்டுவானா, அவங்க அப்பா அவனை ஒரு பிள்ளையா கூட, ராஜாவுக்கு தகுதியான ஒரு பாத்திரம் அவங்க அப்பா கூட மதிக்கல. அவனை வந்து கேட்ட பிறகுதான் சொல்றான், வேற யாராச்சும் ஒத்து இருக்கிறாங்களா, எல்லாரையும் ஆண்டு வந்து 7 பேரை முன்னாடி போன எல்லாரையும் ஆண்டு வந்து வேணான்னு சொன்ன பிறகுதான் கேட்கறாங்க, வேற யாரா இருக்கிறாங்கன்னா. அப்போதான் அவங்க அப்பாக்கே ஞாபகம் வருது, ஆமா ஒருத்தர் இருக்கிறான். நீங்க சபையில் ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் நடந்துச்சு. சபை வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும்போது நிறைய குடும்ப ஐக்கிய முகாம் நடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்பமா வந்து சாட்சி சொல்லுவாங்க. அப்போ ஒரு குடும்பம் மேலே ஏறி அவங்க சொல்லுவாங்க, இது நான் என் பேர், அவர் பேர் சொல்லுவார், அப்புறம் ஒய்ஃப் பேரு, அப்புறம் பிள்ளைங்க பேர்லாம் சொல்லுவாங்க. அந்த வரிசையில் ஒன்று ஏறிட்டு இருக்காங்க ஒரு குடும்பம். அப்போ ஒரு குடும்பம் வந்துச்சு, அந்த குடும்பத்துல 8 பேர். உடனே அந்த மனுஷன் கணவர் சொல்றார், இது என் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் சொல்லிட்டு, அப்புறம் என் மனைவி பேர்னு சொல்லிட்டு, அப்புறம் பசங்களை சொல்றார். முதல் பையன் மத்தேயு, 2வது பையன் மார்க்கு, 3வது பையன் லூக்கா, 4வது பையன் யோவான், 5வது பொண்ணு டெபோரா, 6வது டே உன் பேர் என்னடா அப்படின்னு. தாவீது அப்பா பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு பையன் இருக்கு, அதாவது இவராது பரவாயில்ல நினைக்கிறேன், தாவீதுக்கு பையன் இருக்கிறான்றே மறந்துட்டாரு. கேட்ட பிறதான் பையனே ஞாபகம், இவராச்சு பேரை தான் மறந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வளர்ந்தான். அவன் பிறக்கும் பொழுது அவன் ராஜாவல். ஆனா ஆண்டவர் பாருங்க, நடுவில் அந்த 6வது தாளந்து, 6th டேலண்ட். இது வரைக்கும் அவர் வந்து என்ன டேலண்ட் அவருக்கு இருந்துச்சுன்னா, பாட்டு பாடுவார், நல்லா கிட்டார் வாசிப்பாரு, ஹார்ப் சுரமண்டலம் வாசிப்பாரு, நல்லா ஆடு மேய்ப்பாரு, இதெல்லாம் தான் ஒரு தாளந்து. ஆனா ராஜா என்கின்ற தாளம் சுத்தமாக, நான் சொல்றேன், நான் விசுவாசிக்கிறேன், இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆண்டவர் உங்களுக்கு, நீங்க பிறக்கும் போது இந்த தாளந்து இருக்காது, ஆனா இந்த ஒரு புதிய பரிமாணத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தாளந்தை கொடுத்து நிச்சயமா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ரெண்டாவது, it is something that you will not be comfortable with. பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த தாளந்து இவ்வளவு நாள் நீங்க ரொம்ப ஜாலியா 5 தாளந்து வச்சு ஓட்டி இருப்பீங்க. இந்த 6வது தாளந்து உயிரை வாங்கும்.
இந்த 6th டேலண்ட் ரொம்ப நல்லதுதான், ஆண்டவர் எக்ஸ்ட்ரா தாளந்து கேட்கறது. ஆனா இந்த 6வது டேலண்ட் நம்முடைய இவ்வளவு நாள் ரொம்ப, ஏன்னா நம்ம பிறக்கும் போது இது கிடையாதுங்க. இது நான் ஆரம்பிக்கும் போது, என் ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போது இந்த தாளந்து கிடையாது. ஆனா நம்ம நல்லா சமாதானமா இருக்கணும், சமாதானத்துக்குள்ள பிரவேசின்னு சொல்லிட்டு இந்த புதுசா ஒண்ணு கொடுப்பாரு பாருங்களேன், அதுக்கும் நம்மளுக்கு சம்பந்தமே இருக்காது. இட் will not be comfortable with, I will never be comfortable with. நீங்க தாவீதோடைய லைஃபை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவன் பாருங்க 1 சாமுவேல் 18:18, அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சம் எம்மாத்திரம். பாத்தீங்கன்னா இந்த புதுசா ஒரு பதவி வந்துச்சு பாத்தீங்களா, புதுசா ஒரு உயர்வு வந்துச்சு பாருங்களேன், அவனால அதை ஹேண்டில் பண்ணவே முடியல. நான் எம்மாத்திரம். அவனுடைய வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா ஆடு மேய்க்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாதுங்க. ஆடு மேய்க்கிற வரைக்கும் சிங்கம் வந்தா ஒரே கிளி கிழிச்சிருவான், கரடி வந்தா ஒரே கிளி கிழிச்சிருவான், கோலியாத்த ஒரே கல்லால் அடிச்சு முடிச்சிருவான். ஆனா இதெல்லாம் முடிச்ச பிறகு ஆண்டு இப்ப புதுசா ஒரு தாளம் தராரு. தம்பி, நீ தான் அடுத்த ராஜா. இந்த தாளந்துக்காக பாருங்க 10 வருஷம் காடு மேடு நலஞ்சான். ஆடு மேய்க்கும் போது பிரச்சனையே கிடையாது, சிங்கத்தை கரடிய கோலியத்தை கூட பிரச்சனையே கிடையாது. 5 கூழாங்கல் எடுத்துட்டு போயிட்டு ஒன்லே முடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். ஆனா இந்த ராஜா என்கின்ற அந்த தாளந்து எக்ஸ்ட்ரா டேலண்ட் ஒண்ணு வந்து பாருங்களேன், இது அவன் பிறக்கும் போது கிடைக்கல. ஆனா நடுவில் ஒண்ணு கொடுத்தாரு பாருங்க, இதுக்காக அவன் பட்ட பாடுகள் 10 வருஷம் இங்கேயும் காடு மேடு நலஞ்சான். நான் ஏன் இதை சொல்றேன்னு தெரியல. ஆண்டவர் நீங்க இதுவரைக்கும் நீங்க ஓடின ஓட்டத்தை காட்டிலும் ஒரு கடினமான ஒரு ஊழியத்தின் பாதையில் ஆண்டு நடத்தினாலும் உங்களுக்கு நிலையான ஒரு இடத்தை ஆண்டு நிச்சயமாய் தருவார். அது கஷ்டமான பாதை தான். தாவீதே கேட்டிருக்கலாம், நான் சும்மா கிடந்திருப்பேன் ஆண்டவரே, நான் ஒழுங்கா ஆட மேய்ச்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன், என்னை எது கூட்டு வந்து 10 வருஷம் அலைய விடுறீங்க. ஆனா அதுதான் 6வது தாளம் செய்யும். It will make your life uncomfortable, but you will know it has great value. 4வது, it's something that came along the way when you think your life is settled. நான் செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க பாருங்களேன், அப்போ வரதான் இந்த தாளந்து. இந்த மனுஷன் பாருங்க, இப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ சமாதானத்திற்குள் பிரவேசினோடனே அவன் அப்பாடா, நான் இவ்வளவு நாள் உழைச்சதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பங்கை கொடுத்து 5 தாளந்து கஷ்டப்பட்டு உழைச்சேன், நான் 10ஆம் மாத்தினோடனே ஆண்டவர் நீ 10 பட்டணத்துக்கு நீ அதிகாரியா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இப்பதான் செட்டில்மெண்ட் கொடுத்து அனுப்புறாருன்னு பார்த்தா பின்னாடியே அடுத்தது நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு, இந்த அதாவது ஓட்டம் முடிஞ்சிருச்சு, நம்முடைய இந்த உலக பிரகாரமான ஒரு டைம், அதாவது வேலை நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு, ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு நினைச்சா ஆண்டு அடுத்தது. நீங்க இவனுடைய மோசேவுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். அவனுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா 40 வருஷம் மீதியானல இருந்து அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கு ஜாலியா இங்கே செட்டில் ஆயாச்சு. மாமனார் வீட்டுல நல்லா வீட்டோட மாப்பிள்ளையா உட்காந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா இருக்கலான்னு பார்த்தா அடுத்தது ஆண்டு கூப்பிட்டாரு, வா நீ செட்டில் ஆகணும்னு நினைக்கிறியா, வா உங்களுக்கு புதுசா உங்களுக்கு இன்னொன்னு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அந்த பாதை ரொம்ப கடினமான பாதை. அந்த அடுத்த 40 வருஷம் சாதாரண பாதை கிடையாது. இட் இஸ் a very hard route. அந்த பாதையில தேவன் நம்மை நடத்துறார். ஆனா பாருங்க, அவருடைய வாழ்க்கையில, மோசையோட வாழ்க்கையில பார்க்கலாம், கடைசியில மறுரூப மலையில கூட ஆண்டவர் மோசையை கனப்படுத்துறதை நீங்க பார்க்கலாம். அவருடைய லைஃப்ல அந்த அடுத்த அந்த கடைசி 40 ஆண்டுகள் இருக்கு பாருங்களா, அது அவங்களுடைய வாழ்க்கையில மேன்மையான ஆண்டுகள். கடைசியாக, it is something that will make you start over completely from scratch. உங்களுடைய எல்லா அனுபவங்களை காட்டிலும் நீங்க அதாவது இத்தனை ஆண்டுகள் நீங்க சொல்லியிருக்கலாம், இத்தனை ஆண்டுகள் நான் பல அனுபவங்கள் நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இந்த 6வது தாளந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கைய ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா என்னன்னா, இது எனக்கு பழக்கம் இல்லாத தாளந்து, இதுவரைக்கும் என்னோடு கூட இல்லாத தாளந்து, எனக்கு கம்ஃபர்டபிள் இல்லாத ஒரு தாளந்து. இந்த தாளந்து ஆண்டவர் கொடுத்து என்ன பண்றாருன்னா, புதுசா ஒருத்தருக்கு கற்றுக் கொடுக்கிறது போல. அதனாலதான் தாவீது சொன்னான், ஆண்டவரே யுத்தத்திற்காக என் கரங்களை பழக்குவியுமா. ஏன்னா எனக்கு தெரியாது, எனக்கு இந்த பேட்டில் ஃபீல்டே தெரியாது. நான் பார்த்ததெல்லாம் ஆடுதான் பார்த்துருக்கிறேன், நான் தெரிஞ்சதெல்லாம் எனக்கு இந்த கிட்டார், எனக்கு சுரமண்டலம் வாசிக்க தெரியும், அவ்வளவுதான் தெரியும். மேபி நான் சுரமண்டலம் வாசிச்ச பேய் ஓடும், எனக்கு அவ்வளவுதான் தெரியும். ஆனா ஆண்டவர் அவனை ஃபர்ஸ்ட்ல இருந்து கத்து கொடுத்தார். அதாவது அவன் லைஃப்ல இதுவரைக்கும் சந்திக்காத சவால்கள், இதுவரைக்கும் அவன் வாழ்க்கையில பார்க்காத சில பாதைகள் அவனுக்கு தெரியவே தெரியாது. நம்ம குடும்பத்தாரே நம்மளை ஈட்டி வச்சு குத்துவானா அவனுக்கு அது வரைக்கும் தெரியாது. அவன் வரைக்கும் இது வரைக்கும் நினைச்சது என்னன்னா, இதுவரைக்கும் எங்க அப்பா என்ன மறந்துடுவாரு, வீட்டுக்கு யாராவது வந்தா கெஸ்ட் சாம்பியல் மாதிரி ஆள் வந்தா கூட எங்க அப்பா என்ன மறந்துடுவாரு, இவ்வளவுதான். ஆனா இந்த புதுசா அபிஷேகம் பண்ணா பாருங்களேன், அப்பதான் அவனுக்கு நிறைய விஷயங்களே புரிஞ்சுது. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகுதான் சொந்த அண்ணனே சொல்றாரு, டேய் உனக்கு என்னடா இங்க வேலை, இதெல்லாம் அப்ப தெரியல அவனுக்கு.
நம்மள அப்படியே ஜாலியா விட்டுருவாங்க, நம்ம வீட்டுக்கு வருவோம் போவோம், யாரும் நம்மள்ட்ட பேச மாட்டாங்க. ஆனா இப்ப பார்த்தா என்னென்னமோ நடக்குது, புதுசு புதுசா நடக்குது. ராஜா வந்து சொல்றாரு, நான் வந்து கோலியாத்த கொன்னா என் பொண்ணை அவனுக்கு கட்டி கொடுப்பேன்னு பார்த்தா ஈட்டி தான் வருது. ஈட்டியோட சேர்த்து என்னன்னா சொந்த மாமனாரே எப்படி இருக்கிறாரு, வீட்டுல இருந்து கட்டிலோட தூக்கின்னு போறானு, எதுக்கு கொலை பண்றது. இதெல்லாம் வந்து புதுசு. ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டவர் இந்த 6வது தாளந்து கொடுத்து ஸ்டார்டிங்ல இருந்து நான் சொல்லுவேன், சம்டைம்ஸ் தி 6th talent will make you look like you knew nothing. இது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு போய் ஆண்டவர் அந்த புதிய தாளந்திற்கு ஒரு புதிய ஒரு பயிற்சியை கொடுத்து உங்க வாழ்க்கையில மேன்மையா கொண்டு போய். நான் சொல்றேன், நீங்க எக்ஸைட் ஆகுங்க. ஆண்டவரே, இது வரைக்கும் 5 தாளந்தை 10 மாத்திட்டேன், ஆனா என்னுடைய லைஃப்ல இப்ப நான் செட்டில் ஆக போறேன், அவ்வளவுதான் செட்டில்டு அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டு என்ன பண்றான், அந்த 11வது ஒரு தாளந்து கையில கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஓட வேண்டிய தூரம் இன்னும் அதிக தூரம், நீங்க வெல்ல வேண்டிய யுத்தங்கள் இன்னும் அநேக யுத்தங்கள், நீங்கள் ஆண்டவருக்காக கொண்டு வர வேண்டிய ஆத்துமாக்கள் இன்னும் அநேக ஆத்துமாக்கள், இன்னும் மேலான காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை மேலான இடங்களிலே உங்களை உயர்த்தி உங்களை ஆண்டவர் கொண்டு செல்வார் என்று விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் பிரதருக்காக ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள இயேசுவே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த அருமையான வேளையில் எங்களை தாழ்த்தி உடைய கருத்துல கொடுக்கிறோம். அருமையான தேவ சகாயம் ஐயாக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து அநேகருக்கு நீர் அவர்களை ஒரு பாத்திரமாய் நீர் வைத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஊழிய பயிற்சியிலே அவர்களை நீர் ஆண்டவரை நடத்தி அநேகருக்கு உம்முடைய வார்த்தையை கற்றுத் தருவதற்கு நீர் அவர்களை ஒரு பாத்திரமாய் பயன்படுத்தினதற்காக நன்றி. ஆண்டவரே, இத்தனை ஆண்டு காலமாக அவர்கள் பணியிலே சாட்சியோடு உண்மையும் உத்தமமாய் தங்களுடைய பணியை அவர்கள் செய்ய நீர் கொடுத்த பலனுக்காய் நன்றி. ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகளாய் அவர்கள் தங்களுடைய ஆண்டவரே டெஸ்டிமனியை சாட்சியை பாதுகாத்துக் கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அடுத்த பரிமாணத்திற்கு அவர்கள் கடந்து செல்லும் பொழுது நான் கேட்டது போல 10 தாளந்துகளோடு அல்ல, கொடுத்த 5 தாளந்துகளை 10ஆய் மாற்றிவிட்டேன் என்று செட்டிலான ஒரு லைஃப் இல்லை. ஆண்டவரே, அந்த 10 தாளந்து வாங்கினவனுக்கு நீர் புதிதாக ஒரு தாளந்தை கொடுத்தீர். அந்த ஒரு தாளந்தை நீர் உம்முடைய பிள்ளைக்கு நீர் கட்டளையிடும், ஒன்றல்ல பல தாளந்துகளை இன்னும் நீர் கட்டளையிடும். ஆண்டவரே, அவள் உண்மைக்கு ஏற்ப அவளுடைய உத்தமத்திற்கு ஏற்ப ஆண்டவரே அவர்களுடைய ஊழியத்திற்கு ஏற்ப அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப நீங்க அநேக தாளந்துகளை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இன்னும் உங்களுடைய வரங்களினால் நீர் நிரப்புங்க ஆண்டவரே. தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். அவள் பேசும் பொழுதே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். அப்பா, உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து நடத்தட்டும். பெரிய காரியங்களை நீர் காண செய்து உங்களுடைய மகிமை அவள் வாழ்க்கையில் விளங்க பண்ணும். கர்த்தல கூட நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், நீடித்த ஆயுசு நாட்களை நீர் கட்டளையிட்டு அவர்கள் தலையை நீர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரங்கள் நிரம்பி வழிய செய்யும் கருத்துல போடுதும். நன்மையும் கிருபையும் அவர்களை ஒவ்வொரு நாளும் தொடரட்டும் என்று அவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை மாத்திரம் தாங்கட்டும், வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.